வணக்கம் மக்களே. நம்ம போக்கிமானில் ஒரு மிகப்பெரிய சீரீஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அது உங்கள் உதவியோட தான். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படியே பார்க்குற எல்லாருமே கிட்டத்தட்ட வியூஸ் பார்க்குறேன். அது நிறையா தூரம் போதும் மக்களே. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுமாரி கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்து போயிடுங்க மக்களே. நான் ஒரு பிளான் போட்டேன் மக்களே. ஓகே, நம்ம ஏப்ரல் மந்த்துக்குள்ளே இண்டிகோ லீக்கையும் ஆரஞ்ச் ஐஸ்லாண்டையும் முடிச்சுட்டு ஏப்ரலில் வந்து அடுத்த வீடியோ போடலான்னு நினச்சேன், அடுத்த சீசன் போடலான்னு நினச்சேன். பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் போட முடியல. இப்போ நம்ம புதுசாக ஒரு மெத்தடு கொண்டு வந்திருக்கோம் மக்களே. அதாவது நம்ம ஒரு நாளில் 2 வீடியோ போட போகிறோம் மக்களே. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நம்ம மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ பண்ண போகிறோம் மக்களே. அப்படி பண்ணுறது மூலியமாக நம்ம கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு கூட நம்ம ஜோட்டோ லீக் வரையும் வந்துடலாம் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும், எஸ்ன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும் மக்களே. நம்ம அதனால் உங்கள் சப்போர்ட்டில் போகிறோம் மக்களே. மக்களுமே நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்கலமே லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் மக்களே. ஓகே, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன பாட்டில் என்ன பார்த்துருப்போனா, நம்ம ஆஷ் வந்து அதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த போன வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் தான் இருக்குது. அதை பார்த்து வந்தீங்கன்னா தெளிவாக புரியும் மக்களே. வாங்க இப்போ கண்டினியூஷனுக்குள்ளே போகலாம். இந்த கோஸ் போக்கிமான் பார்த்து நம்ம ப்ராக் மிஸ்டேக் பயப்படுறாங்க. அப்போ நம்ம ஆஷ் சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது, இந்த போக்கிமான் ரொம்ப நல்ல போக்கிமான்னு சொல்கிறான். ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக பயப்படுறாங்க இந்த கோஸ் போக்கிமானால. நம்ம ப்ராக்கெல்லாம் ஜகா வாங்குறான். அப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக நம்ம மிஸ்டியையும் சொல்கிறப்ப மிஸ்டி பயந்து போயிடுறான். அதை பார்த்து இந்த போக்கிமான் ரொம்பவே கவலைப்படுது மக்களே. ஏன்னா இந்த போக்கிமான் ஃபுல்லாக சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கும் இவங்க. ஆனால் இதை பார்த்து அழுதோடனே, இந்த பார்த்து பயந்தோடனே அந்த போக்கிமான் அழுவ ஆரம்பிச்சிருது மக்களே. அப்போ வந்து நம்ம ஆஷ் தான் வந்து இங்கே பார்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெரிய கோஸ் போக்கிமான், உன் உதவி எனக்கு தேவை. அந்த ஒரு சிட்டியில் ஒரு ஜிம் லீடர் இருக்கா, அவளை நம்ம தோக்கடிக்கணும். சைட் கிக் பவருக்கு ஈக்குவலான பவர் அவன் கோஸ் பவர், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த போக்கிமானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு மக்களே. இப்போ இந்த போக்கிமான் உதவியோட அவங்க தோக்கடிக்க போகிறாங்க. ஆனால் ரொம்ப உற்சாகமாக இருக்கான் நம்ம ஆஷ். அப்பாடா அடுத்த பேட்ச் கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அந்த போக்கிமானும் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுது மக்களே. அப்புறம் என்ன, அடுத்து ஜிம்மை தான் மக்களே காட்டுறாங்க. அந்த ஜிம்மை காட்டின உடனே அப்படியே எல்லாம் கம்பீரமாக வெறித்தனமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் போகிறாங்க இல்லை ஜிம் உள்ளார், அதனால தான். அப்போ நம்ம ஆஷ் வந்து ஒரு பெரிய விஷயத்தை யோசித்து பார்க்குறான். என்ன விஷயத்தை யோசித்து பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் நம்ம பீகாச்சு வந்து செம்மையாக வெளுத்து வாங்கியிருக்கும் மக்களே. செம்மையாக அடி வாங்கியிருக்கும் மக்களே அந்த போக்கிமான் கிட்ட. அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு நம்ம ஆஷ் நம்ம இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட போகிறான் மக்களே. அதுக்கு உடனே எல்லாரையும் கூப்பிட்டா மிஸ்டியும் அப்புறம் ப்ராக் பீகாச்சு 3 ஜகா வாங்குறாங்க. அப்பா ஒன்றெல்லாம் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க. ஏன்னா அந்த போக்கிமான் ஏன்னா வந்து அந்த ஜிம் லீடர் வந்து அந்தளவுக்கு பாடாப்படுத்தியிருப்பாங்க இவங்கள. அதனால் இவங்கெல்லாம் அள்ள விட்டுருச்சு. அப்போ சொல்கிறா மிஸ்டி, அப்பா அந்த பொண்ணு அந்த பந்தை விட்டுட்டா பாரு, அது என் மண்டுக்குள்ளேயே இருக்குது, நான் வரவே இல்லைப்பா, நீ போயிட்டோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜகா வாங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஆஷ் வந்து பரவாயில்ல, எனக்கு உங்கள் உதவி இல்லை, நான் சோலோவாக இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் பேச அப்போ ப்ராக் வந்து இவன் இப்படிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்கு ஒரு அள்ளு விட்டுருச்சு. அப்பா நீ போய்ட்டோம், நானா வரலன்னு சொன்னேனே. உடனே நம்ம ஆஷ் வந்து இங்கே பாருங்கப்பா, என்கிட்ட கோஸ்ட் டைப் போக்கிமான் இருக்குது, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப அப்போது மிஸ்டியை வந்து இருந்துட்டு போகுது, பரவாயில்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். சரி விடுங்க, நீங்களா என்ன, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் வந்து அந்த 3 போக்கிமான் வெளியே இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்குடில், அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்பசாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்மாண்டர். இந்த 3 போக்கிமானையும் வர வச்சுட்டு கோலாராக ஒரு போஸ்ட் தரான் மக்களே, நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டாங்க. அப்படியே நம்ம ஆஷ் பார்க்கணும் பாருங்க. இங்கே பாருமா கண்ணு, நான் கூட மறுபடியும் ரீமேட்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த ஜிம் லீடர், என்ன கண்ணு ரீமேட்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அப்போ எனக்கு அடுத்த பொம்மை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சிரிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் நடக்காது, என்கிட்ட ஒரு பெரிய போக்கிமான் இருக்குது, ஹாண்டட் போக்கிமான், வெளிலவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கிமான் ஹாண்டடாக சொன்னோடனே ஒன்று இந்த பொண்ணு கோஸ் போக்கிமானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பேசுகிறா. அப்புறம் என்ன போட்டி தான் வாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு, நீ என்ன தான் நினச்சாலும் நீ தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே பேசுகிறா மக்களே. அதெல்லாம் இல்லாமல் வாங்க பேட்டில் கிரவுண்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அடுத்த ஸ்டேடியத்தில் அந்த பொண்ணு வந்து அவரோட சைக்கிக் போக்கிமானை இறக்கி விட்டா. இங்கே நம்ம ஆஷ் வந்து அந்த ஹாண்டட் போக்கிமானை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த போக்கிமானே காணும், அள்ளு விட்டுருச்சு பயலுக்கு. ஆஹா மைக் வச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே மிஸ்ட்ரி ப்ராக்கோட மைண்ட் வாய்ஸை கேட்கணுமே, இது தேராது, நம்ம ஓடிட்டா நல்லது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜகா வாங்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படுத்திருக்காங்க அந்த ஜிம் லீடர் வந்து இந்த இவங்களெல்லாம். அப்புறம் அப்படியே இங்கிட்டு காமிச்சா நம்ம பேஷ் சோகத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கோம். அப்போ அந்த ஜிம் லீடர் வந்து எங்கவும் போக்கிமான்னு கேட்டு அடுத்த செகண்டு தூக்கி ஏறி போட்டுருச்சு ஆஷ்க்கு. வேறு வழியே இல்லை அவனுக்கு. இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம அந்த 3 போக்கிமான் இருக்கல, சார்மாண்டர் போய் கேட்குறான். சார்மாண்டர் பயம் வந்துருச்சு அதுக்கெல்லாம். அப்புறம் புல்பசார் ஸ்கூலில் கேட்டால் அதுங்க 3 ஜகா வாங்குது, கூட பீக்காச்சும் சேர்ந்து இப்போ அவங்க 4 பேருமே ஜகா வாங்கிட்டாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பொண்ணு அப்படியே பாப்பா பாருங்க, நம்ம ஆஷை தூக்கி ஏறி போட்டோம். எங்கவும் போக்கிமான்னு கேட்டோன்னே நம்ம ஆஷ் அவ்வளோதான்
அவ்வளோதான், அந்த இடத்துலேயே போயிட்டான் அவன். ஆனால் ஒன்றுமே பேச முடியல இந்த போக்கிமான். எனக்கு சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னான். அடுத்த செகண்டு நம்ம ஆஷ்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு மக்களை. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல, எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆஷ்லேருந்து மிஸ்ட்ரியிலேருந்து ஏன்னா போக்கிமான் இல்லை, அதனால் ஆஷ் மதாலாம் ஓடி போயிட்டாப்ப. இல்லைன்னா பொம்மையாக்கி விட்ருவான் அந்த பொண்ணு, வந்து பொம்மையாக்கி விட்ருவோம் நம்ம ஆஷ் எல்லாத்தையும். சரி டாய் ஹவுஸ்குள்ளே வச்சிரும். டாய் ஹவுஸ்குள்ளே இவங்களெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகுறதுனால எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா கடைசியில் நம்ம ப்ராக்கும் மிஸ்ட்ரியை மட்டும் அந்த இடத்துலையே பொம்மையாகிட்டாங்க மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா டாய் ஹவுஸ்குள்ளே அவங்கள கொண்டு போய் வச்சா அந்த ஜிம் லீடர். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பொம்மையாக்கிட்டா. இதை நினச்சி நம்ம ஆஷ்க்கு அவ்வளோதான், ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே இந்த பொண்ணை கண்ணை காட்டுவாங்க பாருங்கள், செம்ம பயங்கரமாக இருக்கும் மக்களே. என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம ஆஷ்க்கெலாம் அள்ளு விட்டுரும். ஆஹா இவங்க வேணானாங்க, நம்மளே வற்புறுத்தி வந்துட்டோம்னு சொல்லி அவங்க பயந்துகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஓல்டு யங் மேன், சரி இந்த ஓல்டு மேன் வந்துட்டார் மக்களே. அவர் வந்து சைட் கிக் பவரை யூஸ் பண்ணி இதெல்லாம் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு சைட் கிக் பவரை யூஸ் பண்ணி அவர் மறைஞ்சு போயிட்டார். அப்போ இந்த பொண்ணு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மைண்டில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆள் கரெக்டாக என்ட்ரி ஆன அடுத்த செகண்ட் டக்குன்னு கீழே வந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஆள் மேலே போக்கிமான் மேலே ஆஷ், மறுபடியும் ஆஷ் மேலே பிக்காச்சோ அப்படி வந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்பா ராசா ஏந்திரிப்பான்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு உட்கார வச்சுட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களே. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் ஏன் அப்படி தோத்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஜிம் லீடருக்கு என்ன தான் பவர், எப்போ பார்த்தா என் ஹாண்டட் போக்கிமானே காணும்னு சொல்லியிருக்கிறப்போ உடனே அந்த வயசானவர் வந்து இங்கே பாருப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், சில சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க மக்களே. என்னன்னா அந்த ஜிம் லீடர் பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய சைட் கிக் பவரோட பிறந்திருக்கலாம். அவள் வந்து சைட் கிக் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சைட் கிக்கால் அந்த ஸ்பூனை வளைக்கிறதுலேருந்து அந்த பேட்டை இது பண்ணுற வரையும் எல்லாமே பண்ணுவாங்களாம். இது பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நீ பண்ணவில்ல சொல்லணுன்னே அந்த பொண்ணுக்கு சமக்கம் வந்துருச்சு மக்களே. வந்தோடனே கண் அப்படியே ரெட்டாயிடுச்சு. அவள் அப்பையிலேருந்து பேசுகிறத நிப்பாட்டிட்டாலாம், சிரிக்கிறத நிப்பாட்டிட்டாலாம். அவள் அப்படியே அந்த கையை செவுத்து கையை வச்சு அந்த சைட் கிக் பவரை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த வீடு அப்படியே உருகிடுச்சு பாருங்கள். மெழுகுவத்தி வச்சு கேண்டில் உருகிற மாதிரி வீடே பொசுங்கிருச்சு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே வருத்தமாக அந்த ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களே. அப்போ தான் நான் பேஷ் விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறேன். என்னன்னா அவன் போன டைம் அந்த டாய் ஹவுஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பேஷ் அப்போ தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் மக்களே. அப்போ தான் இவனுக்கும் புரியுது, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் யார் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறப்ப உடனே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியா நான் யாருன்னு கேட்குறப்ப, ஆமாம் நீங்கள் யார் முன்னாடி நான் பேஷ் அதை கேட்டேனே அவர் வந்து ஏன்டா டே ஒன்ட்ட பேர் கதையை வரைக்கும் சொன்ன மாதிரி எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நீ எப்படி ஜெயிக்க போகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து இவர் எனக்கு அதுதான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர், நீலாம் என்ன ட்ரெயினர், அவளை ஜெயிச்சாதான் அவனால் ஃப்ரெண்ட்ஸை காப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஆஷ் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வந்து ப்ராக்கும் மிஸ்ட்ரியும் பொம்மை ஆகிட்டாங்க மக்களே. இப்போ வந்து நம்ம ஆஷ் ரொம்ப சோகத்தில் இருக்கான், அவங்களை காப்பாற்றி அவன்ட்டு இவரும் சொல்கிறாரு. என்னன்னா அவள் வந்து அந்த சைட் கிக் பவர் மூலமாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாள். அப்போ வந்து அவள் கையில் சின்ன பொண்ணு இருக்குது தெரியுமா, அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, அவளோட மனசாட்சி தான். அவள் சைட் கிக் பவர்லாம் அவள் பேசவே மாட்டான், அந்த கையில் அந்த பொண்ணு தான் பேசுமா, அந்த பொண்ணு தான் மனசாட்சி. நமக்கு அந்த குட்டியாக இருக்கலாம் ஒரு பொண்ணு, அவள் கையில் அந்த பொண்ணோட மனசாட்சி தான் இந்த சின்ன பொண்ணாம். பாருங்கள் அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்கா சைட் கிக் பவரை யூஸ் பண்ணி. அப்புறம் அப்படி இங்கிட்டு காத்தா நம்மளுடைய டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க மக்களே. இவங்க வந்து அவங்க டைலாகை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள். அந்த டைலாகை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே இங்கே நம்ம ஹார்டர் புக்மேனோட பார்த்துருச்சு. அப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் டீம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பீக்காச்சுவை பிடிக்கிறதுக்காக முன்னாடி வலையை எடுக்கிறாங்க மக்களே. வலையை எடுத்து வீசலான்னு அவங்க போகிறப்ப அப்போ அந்த ஹாண்டட் புக்கிமான் வந்து செம்மையாக பயமுறுத்தி விட்டுருது இவங்க அதை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் அள்ள விட்டுருச்சு. இந்த புக்கிமானை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க எப்படியே குதிச்சிட்டாங்க. சிரிப்பு டக்குன்னு குதிச்ச உடனே எல்லாம் 100 லெவலில் தப்பிச்சிருக்காங்க. எல்லாம் ஜெஸ்ஸி காலை பிடிச்சிட்டு தான் தொங்குறாங்க. ஐயோ விட்டுறாத ஜெஸ்ஸி, எல்லாம் உடனே நம்பி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜெஸ்ஸி தான் அந்த கீச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்தா அந்த ஹாண்டட் போக்கிமான் வந்து செமையாக சிரிப்பு முட்டுது மக்களே. இவளுக்கு இவரால் சிரிப்பு அடக்கவே முடியல. வேணானமா சொல்லி பார்க்குறேன். ஆனால் அந்த போக்கிமான் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருக்குது. நமக்கு சிரிப்பு வராது, இதில் சிரிப்பு வருது வாங்க நம்மளும் பார்ப்போம். சிரிப்பு வர டக்குன்னு அவள் கையை விட்டுட்டா மக்களே. ஏன்னா இவரால் ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியல. அப்போவும் ஜேம்ஸ் வந்து விடாதான்னு சொல்லி லைட்டாக அவர் கையை விட்டுட்டா. அடுத்த கையை விட்றதுக்கு போகிறப்ப நம்ம ஜேம்ஸ் இங்கே பாருமான நம்பி தான் இருக்கும், கையை விட்டாத, பழைய பக்கம் மஸ்ட் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருக்கான் ஜேம்ஸ். அப்போ கடைசியில் ஒரு செகண்டு நம்ம ஜெஸ்ஸியால் சிரிப்பு அடக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த போக்கிமான் காமெடி பண்ணி விட்டுச்சு. ஏன்னா காமெடி போக்கிமான் தானே, அதனால் ஒரு டக்குனு ஸ்டாச்சு மாரி ஆகிறா. அடுத்த செகண்டு கையை விட்டா, அவ்வளோதான். அப்படியே கீழே போகிறப்ப கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது பீக்காச்சுவை பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு வைராகியத்தோடு எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே கீழே விழுவாங்க பாருங்கள். அப்படியே ஒரு குழியே விழுந்துரும் மக்களே விழுந்த வேகத்தில். அப்போ தான் நம்ம ஆஷ் வரான். என்ன ஹாண்டட் போக்கிமானே இங்கே இருக்க, உன்னால் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அர்த்தமாக இருக்கா. அப்போ தான் நம்ம ஆஷ்க்கு ஃப்ரீயாக வருது. ஓ நீ பீக்காச்சுவை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்களை இப்படி பண்ணின்னு கேட்குறப்ப அது ஓகேங்குது. சரி வா ஹாண்டட் நம்ம போயே ஆகணும், பிகாஸ்
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மாட்டிட்டாங்கடா, தயவுசெய்து வந்துடுறான்னு சொல்லிட்டு நான் பேஷ் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ராக்கும் மிஸ்டியும் இப்போ பொம்மை ஆகிட்டாங்க. இப்போ இந்தால மட்டும்தான் காப்பாற்றணும்னு சொன்னோடனே அவன் எவ்வளோ கெஞ்சி கேட்குறான் வந்துருன்னு சொல்லிட்டு காலில் விழுவாத குறை தான் நான் பேஷ் வந்துடுறான்னு சொல்கிறப்ப கஷ்டம் அந்த ஹாண்டர் போக்கிமானும் இப்படி சொல்லிட்டு மண்டே ஆட்டது. அப்படியே இங்கே அப்படியே அந்த டாய் ஹவுஸை க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க மக்களே. பார்த்தா அந்த ஹவுஸ்குள்ளார நம்ம ப்ராக்கும் மிஸ்ட்ரியும் பொம்மையாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு குரல் கேட்குது. என்னான்னு பார்த்தா இன்னொரு மேடம் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் அந்த ஜிம்லோட அம்மாவாம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து சைட் கிக் பவர் மூலியமாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவன் மனசால் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களோட அம்மா தான் இவங்கள்ட்ட. அப்படியே அந்த டோரோட டாப்பை யாரோ அந்த வீட்டோட டாப்பை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் புதுசாக வந்துக்கிற ப்ராக்கோ மிஸ்டி பொம்மை கூட விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எடுக்க போகிறா. இவங்களுக்கு அள்ள விடுது. ஆஹா போச்சுன்னு சொல்லிட்டு இவெல்லாம் பயந்து அள்ள விட்டுக்கிட்டு இருக்கான் மக்களை. இந்த பொண்ணுச்சு விடவே இல்லை. நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப அப்போ ஒரு குரல், இங்கே பாருமா அப்படி கண்ணே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்னான்னு பார்த்தா நம்ம ஆஷ் தாங்க. விருத்தமாக வந்து நிற்கிறான். மறுபடியும் வந்துட்டியா, எங்கே அவன் போக்கிமான் கேட்குறப்ப பார்க்க அந்த 100 போக்கிமானும் இருக்குது. இங்கே நம்ம மிஸ்ட்ரி ப்ராக் இவங்க 2 பேரும் அவன் ஜெயிச்சிருவானான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு எனக்கு அடுத்த பொம்மை கிடச்சிருச்சு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவளோட போக்கிமானை இறக்கி விட்றா. அந்த எவால்வான சைக்கிக் போக்கிமான். இது பேர் தர தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் இங்கே போட்டி ஆரம்பிக்க போகுது மக்களே. ரொம்ப சின்சியராக போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாண்டட் போக்கிமானை காணும் மக்களே. அவ்வளோதான், தூக்கி வரி போட்டுருச்சு நம்ம ஆஷ்க்கு. எங்கே போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. உடனே நம்ம ஆஷ்க்கு என்ன பண்ண தெரியல. உடனே ஆஷ் வந்து தலை கவலைப்படாத, சரி உடனே பிகாச்சு வந்து தலை கவலைப்படாத, தலை உனக்கு நான் இருக்கேன், தலை உனக்காக நான் போட்டி போகிறேன் தலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆஷ்க்கு அவ்வளோதான் அழுகாச்சியாக வந்துடுது. பிகாச்சு எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வரையான்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் ஒரு கண்ணீர் வதிக்கிறா மக்களே. அப்புறம் என்ன 2 பேத்துக்கும் போட்டிடான். இங்கே இது நிற்க அங்கிட்ட அது நிற்க. நம்ம ஆஷ் வந்து போ பிகாச்சு உன் தண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணுங்கிறான். வேலைக்கே ஆகல மக்களே. எவ்வளோ தான் போட்டி போட்டாலும் எதுவும் தேடுற மாதிரி தெரில. ஏன்னா வந்து சைட் கிக் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியல நம்ம ஆஷ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. கடைசியாக நம்ம ஆஷ் வந்து பீகாச்சு உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கிமான் மாசானா பல தடைகளை கடந்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா தண்டர்போல்ட், சரி மெகாலாம் இல்லை அல்டிமேட் தண்டர்போல்ட்டை கொடுத்து அடுத்த செகண்ட் அவ்வளோதான் மக்களே. அது அப்படியே படுத்து கீழே விழுந்துருன்னு பார்த்தா அப்போ அந்த பொண்ணு இதெல்லாம் கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவ்வளோ தூக்கி வரை போட்டுச்சு. சொல்கிறப்ப மட்டும் எழுந்து நிற்கிது மக்களே. கட்டுப்படுத்தவே முடியல நம்ம பீக்காச்சுவால் அதை. அப்போ கரெக்டாக அந்த ஹாண்டட் போக்கிமான் வருது மக்களே. வந்து இவங்கள போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த போக்கிமானை தான் இந்த போட்டு சிரிக்கவே மாட்டேங்கிறார். அந்த போக்கிமானை கண்டுக்கிட்டு அப்போ மறுபடியும் அந்த ஆள் வந்து டெலிபோர்ட்டேஷனை யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டார் மக்களே. வந்துட்டு இதாக மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியுமா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த போக்கிமான் எவ்வளவோ அப்படி இப்படின்னு பண்ணி பெற்றிருக்கானா ஒரு சிம்டம்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்கிறா. சிரிக்கவே மாட்டேங்கிறா. கடைசியாக அந்த போக்கிமான் ஏதோ ஒரு வெடிகுண்டு மாதிரி டக்குன்னு வெடிச்சிடும் மக்களே. அது வெடித்த உடனே அது காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே வாய் லிப்ஸை காட்டுறாங்க. பார்த்தா அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான். அப்போ தான் மக்களே உளுந்து சிரிக்கிறா மக்களே. அவள் அந்த காமெடி யூஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உடனே இங்கே நம்ம அந்த வயசானவர் அவரை பார்த்து அவரும் சிரிக்கிறார். அப்போ தான் நம்ம ஆஷ்க்கு புரியுது. நீங்கள் யாருங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அடா பாவி என்னடா நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. 2 பண்ணிட்டு தான் இருக்கார். அப்போ இந்த பொண்ணுக்கு இதை உளுந்து சிரிக்குது. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் தான் அந்த ஜிம் லீடரோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆஷ்க்கு தூக்கி வரைய போட்டுச்சு. என்ன அது நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? இது ஏங்க முதலே சொல்லலை? அடா பாவி இந்த அதுக்கு பார்க்குறவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ ஏன்டா கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு மக்களே. பேபி நானும் நானும் அதே டவுட்டில் தான் இருந்தேன். எனக்கும் கன்ஃபார்மாக தான் நான் அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் மக்கள் இது வந்து அவங்க அப்பா தான் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறப்பே. சரி இப்போ நம்மளோட கதைக்குள்ளே போகலாம். அப்போ அப்படி இங்கிட்டு பார்த்தா இந்த போக்கிமானும் சேர்ந்து சிரிக்குது மக்களே. ஏன்னா சைட் கிக் பவர் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இந்த போக்கிமானும் பண்ணுவான். அதனால் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ தான் சொல்கிறார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு வயலேருந்து இப்போ தான் நான் சிரிப்பே பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களே. அப்படியே சொல்லிட்டு இருக்கிற அந்த பக்கத்தில் அந்த சின்ன பொண்ணு இருக்கால மக்களே, அப்படியே வினோதமான முறையில் அப்படியே மறைஞ்சு போகிறா மக்களே. அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிறா. அப்படியே போக்கிப்பால கீழே போட்டு மறைஞ்சு போயிடுறா மக்களே. அவ்வளோதான் போயிடுச்சு அந்த பொண்ணும். அப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்களே. அப்பாடா எப்படியோ ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாரி அவங்க சந்தோஷமாக இருக்கா. இந்த போக்கிமான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே முடிஞ்சிச்சு மக்களே இந்த சீன். அப்படியே இங்கிட்டு பார்த்தா அந்த போக்கிமானை சிரிக்க வச்சோன்னே இவங்க வந்து ஜிம் பேட்ஜையும் கொடுத்துட்றாங்க. இந்தாக்கா நான் ஜிம் பேட்ச் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசம் ஜெயிச்சுட்டு ஜிம் பேட்சை வாங்கிட்டு
போகிறான் மக்களே. அப்படியே தான் ஜிம் பேட்சை கையில் வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக போகிறான். அப்பாடா எப்படியோ அடுத்த ஜிம் பேட்சையும் வாங்கியாச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு தான் மக்களே இருக்கான் நம்ம பையன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரா மேட்ச் தான் மக்களே. ட்ரான்னு சொல்ல முடியாது தான் வந்து இப்போ பீகாச்சுக்கும் அந்த பைக்குமே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு எண்டிங்கே வரல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டியை முடிக்க அதுக்குள்ளே இந்த ஹாண்டர் பைக்கை வந்து சிரிக்க வச்சிருச்சா, அவள் சிரிச்சிட்டா. ஆனால் இந்த போட்டி வந்து ட்ரான்னு சொல்ல முடியாது, முற்றுப்புள்ளி இல்லாத போட்டி. ஆனால் வந்து பெரிய உதவி செஞ்சதுனால ஜிம் பேட்சை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இருக்குது நமக்கு வந்து எவ்வளோ செய்வாங்க. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் மக்களே. அப்புறம் இங்கே நம்ம டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. டீம் ராக்கெட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காப்பாற்றியே அவனு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க அடுத்த சிட்டி, ஏன்னா இப்போ வந்து அவங்க அடுத்த பேட்ச் ஜெயிக்கணும்ல. 4 பேட்ச் இதோட 4வது பேட்ச் போல் இருக்குது. 4வது பேட்ச் வாங்கிட்டான். போய் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கான். ஏன்னா வந்து இப்போ 4 பேட்ச் வாங்கிட்டான். உனக்கு இன்னும் போக்கிமான் லீக்குக்கு இன்னும் கொஞ்சம் பேட்ச் தான் தேவைப்படுது நம்ம ஆஷ்க்கு. அதனால் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டீம் ராக்கெட்டையும் காட்டுறாங்க. அவங்க மேலே சிம்ட்டை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னு ஒரு இடத்த 3 நோக்கத்துக்கு அப்போ டீம் ராக்கெட் இருந்தாங்களா, அவங்களும் அதுக்குள்ளே தப்பிச்சு எப்படியே வந்துட்டாங்க மக்களே. அப்புறம் தான் மக்களே ஒரு பெரிய அடுத்து கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா? சரி பண்ணுவோம் வாங்க. நான் 2 நாளாக வீடியோ போடல, கண்டினியூஷனாக எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியே எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொஃபஸர் ஓக்கோட லாப காட்டுறாங்க மக்களே. அவரும் ரொம்ப ஆத்மார்த்தமாக உட்காந்து டீ எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு மக்களே. அப்பாடா என்ன ஒரு மன அமைதி, இப்படிப்பட்ட மன அமைதி எங்கேயுமே கிடைக்காது சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் மக்களே. அப்போ கிரிங்னு ஒரு ஃபோன் சவுண்டு மக்களே. அப்போ கிரிங்னு ஃபோன் மக்களே. அதை பார்த்துட்டு இவர் யாரா இவங்க டீ கூட குடிக்க விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு மக்களே. அப்போ தான் அந்த கிராபி போக்கிமான் வந்து ஃபோன் எடுத்து தருது மக்களே. நம்ம ஆஷ் பிடிச்ச கிராபி தான். அப்போ பார்த்தா ஆஷில் அந்த ஃபோனில் வந்து நம்ம ஆஷ் தான் மக்களே. நம்ம ஆஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ சார் என்னைய பாருங்கள், நான் 4 பேட்சை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் 4 தானா, என்ன ராசா அவங்க கூட பயணம் பண்ண மிச்சம் 4 பேரா 3 பேரான்னு தெரில. அவங்க வந்து 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் போக்கிமான் வச்சுருக்காங்களா. கேரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 போக்கிமான் கிட்ட பிடிச்சிட்டான்னு சொன்னோன்னே நம்ம ஆஷ்க்கு தூக்கி அறிய போட்டுருச்சு. என்னங்க டப்புன்னு ஒரே டைம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருப்பா போக்கிமான் லீக் வரை நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீ ஜெயிக்கணுமா என்ன, மேய்ச்சி கை விட்டுறாத, வாழ்க்கைங்கிறது ஒரு ஏற்றாக இருக்க மாரி மேலேயும் போகும் கீழேயும் வரும்னு சொல்லிட்டு அவர் தத்துவம் சொல்லி முடிச்சுட்டு அவர் பேசிக்கிட்டு தான் இங்கே ஆஷ் வந்து அந்த கேரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி கோபமாட்டிருக்காங்க. ஒரு பேர் ஆவாது போல இருக்கு அப்பையிலேருந்தே. வாங்க அப்புறம் கதைக்குள்ளே போகலாம். இங்கே பாருப்பா அவன் கிராஃபி நானும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறப்ப நம்ம ஆஷ் வந்து அப்படியா என் கிராஃபியை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து அவங்களும் ப்ரொஃபஸர் ஒர்க் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அது நம்ம ஆஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அதனால் கொஞ்சம் லைட்டாக கவலைப்படுறான் மக்கள். பிகாஸ் ஆஃப் அவங்க 5 பேட்ச், நம்ம பேட்ச் ஜஸ்ட் 4 பேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனை தாழ்த்திக்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நமக்கு தெரியும் ஆஷ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அப்படின்ட்டு. உங்களில் எவ்வளோ பேருக்கு மக்கள் ஆஷை பிடிக்கும்? அப்படி பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்புறம் மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. அப்போ நம்ம ஆஷ் வந்து பொறுக்க முடியாத கோவத்தில் இருக்கான். இவங்க 5 பேட்ச் எவ்வளோ போக்கிமானை பிடிச்சிட்டாங்க, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே வந்து நம்ம மிஸ்ட்ரி வந்து என்னங்கண்ணா சாப்பிட்றியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேக்கு மாதிரி இருக்க கொடுக்குறா. உடனே நம்ம ஆஷ் வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு பேட்ஜு வேணும் போக்கிமான்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்க. நம்ம பிராக் வந்து இங்கே பாருக்கண்ணா வாழ்க்கைங்கிறது வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆஷ் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா மக்களே. எனக்கு இப்போ புதுசாக ஒரு போக்கிமான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது மக்களே. எனக்கு ஒரு போக்கிமான் பிடிச்சோன்னு சொல்கிறப்ப நம்ம பிராக் வந்து அங்கே பாரு நேராக போ, அங்கே தான் நம்ம தேடி வந்து அடுத்த சிட்டி இருக்குது, அங்கே போனால் அடுத்த ஜிம் பேட்சை ஜெயிச்சிடலான்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஆனால் போக்கிமானு அப்படி சொல்கிறதுக்கு வந்து மிஸ்ட்ரி ஏன்டா டேய் ஃபஸ்ட்டு ஜிம் பேட்சை ஜெயிடா, போக்கிமான் தன்னால் வரும் அப்படி இப்படி சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பிராக் வந்து இங்கே பாரு ஆஷ் முடியும் டைம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் பிராக் அதை நம்ம ஆஷ் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் போக்கிமான் மாஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் என்னன்னு பார்த்தா அவன் ஒரு போக்கிமானை பார்த்துட்டா மக்களே. அவன் ஒரு போக்கிமான் இப்போ பிடிச்சாகணுங்கிற ஒரு வைராகியத்தோடு அந்த போக்கிமானை பார்க்குறான். அது ஏதோ ஒரு மங்கி போக்கிமான் போல் இருக்குது. இந்த போக்கிமான் பேர் செய்ய தெரில மக்கள், தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போக்கிமான் வந்து கரெக்டாக நம்ம பிராக்கிட்ட அழகாக நீட்டாக வந்து அந்த கேட்குது. முன்னே அவனும் வந்து அந்த கேக்கை கொடுத்து அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அது அழகாக வாங்கிடுது மக்கள். இதை வாங்கிட்டு அழகாக அது பாட்டு போய் ஒரு மேலே உட்காந்து சாப்பிடுது மக்கள். அப்போ வந்து நம்ம ஆஷோட சிரிப்பே சரியில்லை. இந்த போக்கிமானை நான் பிடிக்காம விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷு போக்கி பால் எடுக்கிறான். அப்போ மிஸ்டி சொல்கிறா டேய் சண்டை போடுறா அப்படின்னு சொல்கிறப்ப மிஸ்டி சார் ஆஷ் வந்து இங்கே பாருமா பொண்ணே இப்படி ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிடலாம் சொல்லிட்டு தூக்கி போடுவான் பாருங்கள். அந்த போக்கிமான் திருப்பி அதுக்குள்ளே அந்த கேக்கே தூக்கி அந்த போக்கிமான்குள்ளே வச்சு அமுச்சு விட்டு செம்ம கோவமாக ஆகிடுச்சு. அவ்வளோதான் தூக்கி யாரே போட்டுச்சு இவங்களுக்கு. ஆஹா
சும்மா அதை அங்கே ஊதிக்கு எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து டக்குன்னு பொக்கிடெக்ஸ் எடுத்து பார்த்தா இது கோவமாச்சுன்னா அவங்க எங்கே போனாலும் விடவே விடாத மக்களை துரத்திக்கிட்டே வருமா. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவ்வளோதான். ஆஷ்க்கு அள்ளு விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நம்ம ஆஷ் புலம்பிக்கிட்டு டக்குன்னு எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம் 3 பேருமே. அவ்வளோதான், போகணும், ஓடணும், ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான் மக்களே. அப்போது அந்த பொக்கிமான் விட்ற மாதிரி தெரில. அப்போ நம்ம மிஸ்டி கேட்பா, ஏன்டா இந்த வேலை, நான் தான் பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப இப்போ தான் பேசுகிற நேரமாக ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் சொல்கிறான். ஆனால் அவங்க டார்கெட் இது கிடையாது மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த போக்கிமான் டார்கெட் வந்து இவங்க 3 பேர் கிடையாது. அந்த போக்கிமான் டார்கெட் பண்ணுறது நம்ம ஆஷை மட்டும்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த போக்கிமான் கரெக்டாக ஜம்ப் அடித்து நம்ம ப்ராக்கையும் மிஸ்ட்ரியும் ஒன்றும் பண்ணாது. கரெக்டாக நம்ம ஆஷை மட்டும்தான் போய் அட்டாக் பண்ணும். அது தெரியாமல் இவங்க 3 பேர், நம்ம ப்ராக்கு, மிஸ்ட்ரி, பீக்காச்சு, இவங்க 3 பேர் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே போய் உரிச்செடுக்குது மக்களே. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது தடுக்க போனால் அதை அவங்களே தூக்கி போட்டு மிதிக்கல. அதனால் அவங்களும் எதுவும் பண்ணலை. கடைசியாக அதை நம்ம ஆஷோட கேப் எடுத்துட்டு வச்சுக்கலை. நம்ம ஆஷோட கேப் எடுத்துருச்சு. அப்புறம் அப்படிங்க பைனாகுலரில் யாரோ பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டீம் ராக்கெட். அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீக்காச்சு போக்கிமானை பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள். அப்பா அந்த டைலாக் கேட்டுக்கிட்டு எனக்கே அழுத்து போச்சு மக்களே. அதை சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அப்படியே இங்கிட்ட காமிச்சா நம்ம ஆஷ்க்கு செம்மக்கோவம் வந்துருச்சு மக்களே. என் கேப்பை அவன் எடுத்துட்டான், யாரை கேட்டவன் என் கேப்பை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கிமான் மேலே செம்ம கோத்தில் இருக்கான். ஏன்னா எனக்கு அந்த கேப் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மக்களே. அதை பார்த்து நம்ம மிஸ்டி வந்து ஆஸ்ட்ரால் ஒரு கேப்பு தானே இப்போ நான் போட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம மேட்ச்க்கு சவக்கம், என்னது ஒரு கேப்பா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொக்கிமானை பார்த்து, இங்கே பாரு பொக்கிமானு, ஒழுங்காக என் கேப்பை கொடுத்துட்டு எனக்கு செம்ம கோவமாக இருக்கும் சொல்லி பல்ல கடைசிக்கிட்டே பேசுகிறான் மக்களே. என் கேப் வேணும்ட்டு இப்போ டக்குன்னு மரத்து மேலே ஏற விட்டாவனே மிஸ்டி. டேய் போதும் ராசா, நிறைய கேப் விற்கிது வாங்கிதான் சொல்கிறப்ப, உனக்கு என்ன தெரியும் அந்த போக்கிமான் கேப்பை பற்றி, அது போக்கிமான் லீகோட கேப் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக. அதுனா ஏதோ ஒரு அழகாக நீட்டாக ஒரு போக்கி பால்குலேருந்து ஒரு கேப் வருது. அந்த கேப்பை தானே அது வந்து போக்கிமான் லீகில் அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட கேப்பா மக்களே. அது ரொம்ப கிடைக்கிறது ரேராக, அது ரொம்ப கம்மி பீஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது, ரொம்ப ரேரான்னு சொன்னேன். நம்ம மிஸ்டே வந்து இல்லை நானே மெசேஜ் பண்ணேன்னு கேட்குறப்ப உடனே ஆஷ், அதுக்கு நான் 1000 மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு மிஸ்டி, நான் ஒரு மெசேஜ் தான் பண்ணேன்னு சொன்னப்பே அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ரொம்பவே முக்கியமான கேம்ப்பு தான், சரி இது ரொம்ப முக்கியமான கேப்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து போக்கிமான் லீகோட கேப்பான். அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போட்டு தான் நம்ம ஆஷ் வாங்கி வச்சுட்டா மக்கள். நமக்கே இது இப்போ தான் இந்த விஷயம் தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதை பார்த்துட்டு இந்த போக்கிமான் அழகாக இந்த டீமை கிட்ட வர இந்த ஜேம்ஸோ ஜெஸ்ஸியை தட இந்த போக்கிமானை உதச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு சாவ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க பயப்படுறாங்க, தப்பு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 25 டீம் ராக்கெட். ஐயோ மறுபடியும் டைலாக் மக்களே. இப்போ தான் சொல்லியிருப்பாங்க, மறுபடியும் அதே டைலாக சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டு அந்த போக்கிமானை காட்டுறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் ஒயிட் கலர் மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குது. டீம் ராக்கெட்டுக்கு தூக்கி வேறே போட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோதான். அது டக்குன்னு எவால்வ் ஆகிடுச்சு மக்களே கோத்தில். அதை பற்றி இப்போ போடுறாங்க. அது இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக இது பேர் கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அங்கே மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ஜெஸ்ஸியை காட்டுறாங்க. என்கிட்ட சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி போகிறா. அப்படியே ஜெஸ்ஸி அப்படியே அழகாக மடித்து ஒரு விடு பாருங்க அந்த போக்கிமான. அவ்வளோதான், ஜெஸ்ஸி எங்கேயோ போய் விழுவா. அவ்வளோதான், முகரெல்லாம் தேஞ்சு போயிடும் அவளுக்கு. என்னையவே சாச்சிட்டியா, உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோத்தில் இருக்க பார்த்துட்டு நம்ம ஜேம்ஸுக்கும் ஜெஸ்ஸிக்கும் அவ்வளோதான். சரி நம்ம ஜேம்ஸுக்கும் மியாத்துக்கும் ஜெஸ்ஸிட்டே மோதிட்டாளா அந்த போக்கிமானு. சார் ஜெஸ்ஸி கிட்ட வந்து அந்த போக்கிமான் மோதிச்சான்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த போக்கிமான் கிட்ட. உடனே டீம் ராக்கெட்டுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோஸ் 3 பேரும் நைஸாக நழுவுறாங்க மக்களே. அப்போ பீக்காச்சு கரெக்டாக அந்த கேப்பை எடுக்கிறதுக்காக போயிருக்கு. அப்போ கரெக்டாக அந்த போக்கிமான் வந்து இவங்க 3 பேரும் அசால்ட்டுக்கு அடித்து சிங்கிள்ஸாக நிற்கிது மக்களே. கூட எவனும் போட்டி போடலான்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக அந்த கேப்புக்கு முன்னாடி போய் நின்றுச்சு மக்களே. உடனே நம்ம பீக்காச்சும் போய் நிற்கிது அதை எடுக்கிறதுக்காக. அப்போ மிஸ்ஸி சொல்கிறா, இங்கே பார் பீக்காச்சு, நீ எக்காரத்தை கொண்டும் அது கண்ணை மட்டும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அது எவ்வளோவா ட்ரை பண்ணுது. ஏன்னா அது கண்ணை பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான் மக்கள், அது வந்து போட்டியாக இருந்துச்சுட்டு விடவே விடாதான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால் வந்து கண்ணை மட்டும் பார்த்துடாதான்னு சொல்கிறான் அந்த மிஸ்டி. அது கேட்காம நம்ம பேஸ் வந்து சரி தண்டர்போல்ட் அட்டாக் யூஸ் பண்ணி சொன்னேன். தண்டர்போல்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அதுக்கு ஒன்றுமே ஆகாது, அதுக்கு இன்னும் கோவம் அதிகம் தான் ஆகுது. இப்போ ப்ராக் சொல்கிறான், இங்கே பாருப்பா இது வந்து நீ அன்பால் கட்டுப்படுத்துறோன்னு சொல்லிட்டு இதை நீ அன்பா போய் பேச சொல்லிட்டு நம்ம ப்ராக் போய் அன்பா போய் தோலை கையை போடுவான் பாருங்க. நம்ம ப்ராக் அடித்து பறக்க விட்டுறோம் மக்களையே விட்டுற சொல்லி ப்ராக் கேட்பா கூட அது நம்ம ப்ராக்கை எடுத்து பறக்க விட்டுறோம். இன்னமும் அன்பா பேசவே மாட்டோம் விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சவா மக்களே. அவ்வளோதான், சமசீனாக இருக்கும் மக்களே இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொக்கிடெக்ஸில் பார்த்தா அது எப்படி சாந்த் வருதுன்னு பார்த்தா சாந்தமே ஆகாதான், அதான் நினைக்கிற வரையும் சொல்லிட்டு பொக்கிடெக்ஸ் சொல்லுது. அவ்வளோதான், இவங்களுக்கு அள்ளு விட்டுச்சு இங்கே டீம் ராக்கெட்டு.
டீம் ராக்கெட் கூடயே மோதிட்டீங்களா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட மறுபடியும் நம்ம ஆஷும் மிஸ்ட்ரியும் ஓடுறாங்க. 2 பேர் பிரிஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ட்ரி பிரிஞ்சு போயிட்டு நம்ம ஆஷ் நேராக ஓடுறான். ஆனால் அந்த டார்கெட் தான் நம்ம ஆஷ் மட்டும் தான். அப்புறம் பார்த்தா இங்கே ப்ராக்கு என்ன ப்ராக்கு எப்படி இருக்கான்னு கேட்குறப்ப ஏன் நீ வேறன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்கு மிஸ்ட்ரியை கலாச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எங்கிட்ட பார்த்தா நம்ம ஆஷ் ஓடுறான். இங்கிட்ட பார்த்தா நம்ம டீம் ராக்கெட் வேறு குழி நோண்டிக்கிட்டு இருக்காங்க மக்களே. யாருக்கு? அவங்களுக்காக தான். கரெக்டாக அந்த குழியில் வந்து நம்ம ஆஷ் விழுந்துடுறான் மக்களே. விழுந்த உடனே மறுபடியும் இங்கே டீம் ராக்கெட் பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் டைலாக் இழுப்பாங்க பாருங்கள், செம கோவமாக வர மக்கள். மறுபடியும் டைலாக் உடனே நம்ம ஆஷ் பிகாச்சோ தண்டர்போல்ட் யூஸ் பண்ணி இங்கே டைலாக் பேசிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு தண்டர்போல்ட் யூஸ் பண்ணி அங்கே தான் நம்ம ஆஷ் இருக்கானா அவன் ஒன்றும் தண்டர்போல்ட் மூலியமாக அஃபெக்ட் ஆகிற மக்களே. அப்போ பார்த்தா உடனே அந்த போக்கிமான் வந்து நிற்கிது. அது கரெக்டாக கீழே குதிச்சா உடனே நம்ம ஆஷ் வந்து மேலே குதிச்சிடுறான். குதிச்சுட்டு யோசிக்கிறான், நான் ஒரு போக்கிமான் மாஸ்டர் ஆக போகிறேன். அதுக்கு வந்து நான் பயப்படலாமா நான் போட்டி போடணும். அப்போ தான் நான் ஒரு போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிக்கு ரெடியாக வரோம். அப்போ வந்து ப்ராக்கும் மிஷின் தடுத்து வைக்கிறாங்க. இங்கே வர்றா வேணாம்னு சொல்கிறப்ப நம்ம ஆஷ் இல்லை நீங்கள் பேசாதீங்க, நான் ஒரு போக்கிமான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்னா நான் சில பெரிய இதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய வசனம் பேசிட்டு ஸ்குடல்னு சொல்லிட்டு ஸ்குடலில் இறக்கி விட்ற மக்களே. ஸ்குடல் போக்கிமானை யூஸ் பண்ணி வாட்டர் கன் அட்டாக் யூஸ் பண்ண சொன்னால் வாட்டர் கன் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த போக்கிமான் ரொம்ப கோவமாயிருது. பட் அந்த வந்து ஸ்குடலில் எடுத்துகிட்டு புல்பசார்னு சொல்கிறப்ப புல்பசாரை இறங்கிடுச்சு மக்களே களத்தில். அது வைன் பேப் அட்டாக் இந்த லேசர் லீஃப் அட்டை வச்சு யூஸ் பண்ணப்போ அதையும் தடுத்துருச்சான்ட்டு புல்பசாரை எடுத்துகிட்டு மாதிரி நம்ம ஆஷ் வந்து சார்மாண்டரை விட்றாம சார்மாண்டரை போட்டு உரிச்சு எடுக்குது மக்களே. சார்மாண்டரெலாம் முடியல, அது ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்கு மக்களே. அது போட்டு என்னென்ன பண்ணுது பாருங்க. ஒரு கிக்கு தாவால் ஒரு அடி அடிக்குது, தூக்கி போடுற டக்குன்னு பார்த்தா அது தூக்கி போடுனா அதோட நெருப்பு பற்றி ரொம்ப குப்புன்னு எரிய ஆரம்பிச்சிருது மக்களே. அது நெருப்பு அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டினா அப்படியே புஃப்னு எரியுது. உடனே நம்ம ஆஷ் வந்து அதை பற்றி போய் கேட்குறோம். அப்போ தான் தெரியுது நெருப்பு மட்டும் ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அப்படி வந்து அது ஒரு ஆள் அப்படி டார்கெட் பண்ணிச்சுன்னா விடாதான் மக்கள். அது நெருப்பு மட்டும் ரொம்ப குப்புன்னு இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க சும்மா விடாதான். அவங்க போட்டி போகிற அந்த எதிராளி அடித்து துவைக்காமல் விடாதான் மக்களே. அதை இதான் ஜெயிச்சு காட்டுமா. அது நெருப்பு மட்டும் ரொம்ப அதிகமாகச்சுன்னா ஜெயிச்சு காட்டிடுமா. அந்தமாரி போட்டு பொட்டிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம பிக்கச்சிங்க குதிக்குது மக்களே. என்னன்னு பார்த்தா நம்ம பாஸோட தொப்பி அப்படியே காப்பாற்றிடுச்சு. இப்போ தான் அந்த பக்கமாக நிற்க முடியல. நம்ம சார்மாட்டுக்கு செம்ம கோவம். ஆனால் நெருப்பு ரொம்ப பெருசாகிடுச்சா கோவத்தில் போட்டு உரிச்சுடுக்கிற மக்களே. ஒரு 5 ஃப்ரேம்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண பாருங்க, அவ்வளோதான். அந்த போக்கிமான் கறி பேரும் க்ளோஸ் அப்படியே தான் சார்மாட்டர் போக்கி மட்டும் நெஞ்சு நிமித்து நிற்கும். நான் தாண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் சார்மாட்டர் போக்கிமான் செம்மையாக நிற்கும். மேலே நம்ம ஆஷ் வந்து கைப்புள்ள கலக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம சார்மாட்டர் ரொம்ப பரவாயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பிக்கா இந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்புன்னு தரது நம்ம ஆஷ் கேப்பையும் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த போக்கிபால் தூக்கி போட்டு அந்த போக்கிமானை பிடிக்கலான்னு பிளான் போட்டால் அந்த போக்கிமான் கண்ட்ரோல் ஆகாமல் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பீக்காச்சும் தலை அப்படின்னு சொல்லிட்டு அது பீக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த போக்கிபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு மக்களே. இப்போ நம்ம பேசிட்டு அந்த போக்கிமான் கிடச்சிருச்சு மக்களே. அப்போ டீம் கிட்ட கடைசியாக மேலே வராங்க. வந்துட்டு எங்கே அந்த போக்கிமான் கேட்குறப்ப நம்ம சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த போக்கிமானை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அது தூட விடுவான் பாருங்க. அவ்வளோதான். குழி வேறையா குழிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான், உரிச்சு எடுத்துரும் மக்களே அவங்கள. கடைசியாக நம்ம ஆஷ் அப்பாடா இன்னொரு பொக்கிமானை எப்படியே பிடிச்சாச்சு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் மக்களே. ஏன்னா அவன் நினச்ச மாதிரி இப்போ இன்னொரு பொக்கிமானை பிடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது இன்னும் கோவமாக தான் இருக்குது அந்த பொக்கிமான். அப்போ நம்ம ஆஷ் சமாதானப்படுத்துறதுக்காக போகிறான். கடைசியில் வந்து நம்ம ஆஷையே அடித்து மட்டையாக்கிட்டு அவன் மேலே ஏறி நின்று குதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நான் பேக் தெரிய வருது, நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொக்கிமானையும் மறுபடியும் ரிட்டர்ன் தரலாம். சார்மாண்டர் பொக்கிமானையும் அந்த பொக்கிமான கடைசியில் சார்மாண்டர் பொக்கிமான் நீங்கள் செம்மையாக ஹீரோ ஆகிடுச்சு மக்களே. பாருங்கள் புரட்டி வச்சிருச்சு அந்த பொக்கிமானை. அப்புறம் எப்படியும் அவங்க பார்த்தா அந்த சிட்டி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்களாம். காரணம் அந்த பொக்கிமான் துரத்துனால ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பீக்காச்சு வந்து கேப்பு தருது. கேப்பையும் வாங்கி வச்சுக்கிச்சு. அப்போ தான் சார் நம்ம கேப் வாங்கி நம்ம ஆஷ் வந்து வச்சுக்கிட்டான். ஓகே மக்களே இதோட முடிச்சிக்கலாமா? சரி ஆனால் விடுங்க, நாங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டுவிடுவோம். வாங்க கண்டினியூ பண்ணுவோம் அதோட. ஏன்னா நான் 2 3 நாளாக போடல, கண்டினியூ பண்ணுறோம் ஒரேடியாக. வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த சிட்டியை காட்டுறாங்க. ஏன்னா எல்லாம் இந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அடேங்க அப்பா எவ்வளோ பிரமாதமாக சிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சிட்டி வந்து ஃபேமஸ் எதுக்குன்னா பர்ஃப்யூமுக்கா மக்களே. நம்ம ப்ராக் வந்து அடடா என்ன ஒரு ஸ்மெல்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா அங்கே 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதை வந்து நம்ம ப்ராக் வந்து ஹிஹின்னு சொல்லி விட்டுருக்கான். உடனே நம்ம ஆஷ் வந்து கண்ணா தான் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்க்குறான். ஆனால் வரைய மாட்டேங்கிறான் ப்ராக் வந்து. அப்போ தான் யோசிக்கிறோம் நம்ம ஆஷ் வந்து எங்கே மிஸ்ட்ரி பீக்காச்சுவை காணுன்னு சொல்கிறத முடியும் நம்ம ஆஷ் வந்து. சரி மறுபடியும் நம்ம ப்ராக் வந்து நம்ம ஆஷை இழுத்து எங்கே அவன் கண்ணத்தை காட்டு அப்படி அந்த காடியை பாருன்னு சொல்கிறப்ப நம்ம மிஸ்ட்ரி போய் அந்த பர்ஃப்யூமை போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. பீக்காச்சுவும் அதை அந்த பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. அடடா என்ன ஸ்மெல் இருக்கிறப்ப நம்ம ஆஷ் வந்து இங்கே பாரு மிஸ்ட்ரி இதெல்லாம் போய் எனக்கு அந்த பர்ஃப்யூமை பீக்கா சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இங்கே வந்து ஒரு பொண்ணு வரா. உனக்கு என்ன தெரியும் பர்ஃப்யூமை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறப்ப உடனே அந்த ஆஷ் வந்து இங்கே பாருமா பர்ஃப்யூமெல்லாம் ஒருத்தன் இங்கே எப்படி கிடைக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக் அப்படியே முன்னுதாரணமாக வச்சு அப்படியே காட்டுறோம். உன்னால பாருங்கள் எப்படி போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஆஷ் வந்து சாரி இப்போ வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்கிறா நீ வெளில போக சொல்கிற பொண்ணு. நம்ம ஆஷ் வந்து நான் ஏன் வெளில போகணும், நான் ஒரு போக்கிமான் மாஸ்டர், இங்கே நான் போட்டி போகிறதுக்காக வந்திருக்கேன். அந்த பர்ஃப்யூமெல்லாம் போட்டால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பேச சொல்லிக்கிறப்ப இந்த பொண்ணு கோவமாகி
அவளை வெளில அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற 3 பொண்ணுங்களும் சேர்ந்து நம்ம ஆஷாவெலாம் துரத்து விட்டுறாங்க. இப்போ நம்ம ஆஷ் வந்து நான் போட்டி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் மாதிரி இருக்கும் மக்களே, ஜிம் போல இருக்கு, அதான் ஜிம்மு. அந்த ஜிம்முக்கு வந்துட்டான் மக்களே. அப்புறம் ஜிம் பேஜ் வாங்க போகிறான் நம்ம பையன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. கடைசியில் நம்ம பையன் உள்ளார போயிட்டு பார்த்தா அங்கே பொண்ணுங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா பர்ஃப்யூமை பற்றியா தப்பாக பேசுகிற, உனக்கு இங்கே இடமே கிடையாது சொல்கிறப்ப, ஏக்கா அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷ் சொல்லி பார்க்குறேன். இல்லை நான் போக்கிமான் மாஸ்டர்னு சொல்லி பார்க்குறேன். ஆனாலும் நம்ம பேஷ் அந்த ராங்கான முத்திரை இருக்குது, அப்படியே குத்தி துரத்து விட்றாங்க நம்ம ஆஷை. இல்லை என்னை விடுங்க, நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகணும், எக்காவை துறக்க சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் மதிக்கவே இல்லை. இங்கே நம்ம டீம் ராக்கெட்டை கட்டுறாங்க மக்களே. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜெயிச்சே ஆகணும், சரி ஏதாவது 3D ஆகணுங்கிறதுக்காக அந்த ஜிம்முக்குள்ளேயே புந்து எதையே நோண்டிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இவங்க என்ன காமெடி பண்ண போகிறாங்களே, கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு போக்கிமான் இருக்குது மக்களே. அந்த போக்கிமான் ஏதோ ஸ்மெல் கொடுக்க போல இருக்குது. அதை தூக்கலான்னு போகிறப்ப அந்த போக்கிமானோட ஸ்மெல்லை அனுப்பும் பாருங்க, தூக்கி வாரி போட்டுருவீங்களுக்கு. ஆஹா இப்படி ஸ்மெல்லை வந்து நம்ம மாட்டிக்கிட்டேமே சொல்லிட்டு இவங்க 8 அடி தள்ளி போய் விழுறாங்க. சும்மா லைட்டாக சாம்பிள் ஸ்மெல் தான், அதுக்கு எழுதுற தள்ளி போய் விழுறாங்க. இது நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ட்ரின்னு வருது பாருங்க, நம்ம ஜேம்ஸ், ஜெஸ்ஸி, மியாத் 3 பேரும் ஒரு போக்கிமான் இறக்கி விட்றாங்க. மியாத் கிடையாது மக்களே, ஜெஸ்ஸியும் ஜேம்ஸும் அவங்க போக்கிமான் இறக்கி விட்டு அடுத்த செகண்டே அது இன்னும் பவரான ஒரு ஸ்மெல்லை கொடுத்துருது. அவ்வளோதான், எல்லாரையும் மட்டை ஆகிட்டாங்க. இவங்களால ஸ்மெல்லை தாங்கிக்கவே முடியல, இவ்வளோ ஒரு கேவலமான ஸ்மெல்லான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த 3 கேர்ள்ஸ் வராங்க, மீறி உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாதிரியே அந்த ஒரு முத்திரையை அடித்து இவங்க எங்கே தொட்டி விட்டுறாங்க. இடத்த விட்டு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு மரத்தில் கட்டி போட்டாங்க அந்த 3 பேரும். அப்போ தான் நம்ம ஆஷ் வரோம். என்னம்மா டீம் ராக்கெட் சௌக்கியமானு கேட்குறப்போ, நீ இந்த பொண்ணு என்னப்பா ஒன்னாலே உள்ளார போக முடியலையா, பர்ஃப்யூமை பேசினதுனால, பர்ஃப்யூம் பற்றி தப்பாக பேசினால ஒன்னாலையும் போக முடியலையான்னு கேட்டு இவங்க அசிங்கப்படுத்த உடனே அந்த பொண்ணு வந்து ஜெஸ்ட் வந்து ஐடியா தரோம், நீ ஏன் ஒரு பொண்ணு வேஷம் போடக்கூடாது, பொண்ணு வேஷம் போட்டால் அதனால் போக முடியும்னு சொல்கிறப்ப நம்ம பேஷ் முதல்ல ஒத்துக்கலை. பட் இவனுக்கு பேட்ச் வேணுமே, அதனால் பொண்ணு வேஷம் போடுறதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். டீம் ராக்கெட் பேச்சை கேட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, டீம் ராக்கெட் பேச்சை கேட்டு இந்தமாரி பொண்ணு வேஷம் போட ஒத்துக்கிட்டான். கடைசியில் அவனும் பொண்ணா மாதிரி வந்துட்டான் மக்களே. அவனை டீம் ராக்கெட்டும் இவனை வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆஷ்க்கு வந்து பொண்ணு மாரி பேசுறதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. அவனும் ஹலோ சொல்லி அவன் பொண்ணு மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஜிம்முக்குள்ளே வந்துட்டாங்க மக்களே. வந்த உடனே அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவள் கேட்குற வார்த்தை ஒரு பர்ஃப்யூம் பிடிக்குமான்னு. நம்ம ஆஷும் பிடிக்குமே அப்படின்னு பொண்ணு மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான் மக்களே. அப்புறம் என்ன, வாங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க மக்களே. கடைசியில் என்ன ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே நம்ம டீம் ராக்கெட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மக்களே. அவங்க எய்ம் என்னது உள்ளே வருது, உள்ளார வந்துட்டு அவங்க ஜிம்மில் இருக்கிற வேறு இடத்த நோக்கி அங்கே ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆஷ் ரெஜிஸ்டர் பண்ணோடனே நம்ம ஆஷை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே அழகாக அப்படி நீட்டாக ஏதோ ஒரு இடமே இருக்கு, இப்படியே டீம் ராக்கெட்டையும் காட்டுறாங்க. நம்ம டீம் ராக்கெட்டு ஓடிட்டு இருக்காங்க, நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சா அவனு சொல்லிட்டு அப்படின்னு காமிச்சா சொன்ன மாதிரி நீட்டாக அழகாக ஒரு இடத்த காட்டுறாங்களா. இந்த இடத்துல தான் மக்களே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் போட்டு இருக்க போது இருக்குது. நம்ம ஆஷ் இங்கே அழைச்சிட்டு வராங்க. இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க, வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்கா இருக்கிற எல்லா போக்கிமானுக்கும். ஸோ எல்லா பசங்களுக்கும் எல்லாருமே இந்த கலையிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே இந்த பொண்ணு வந்து புதுசாக ஒரு சேலஞ்சர் சொன்னோடனே இந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்த்தா நம்ம ஆஷ் வந்து இந்த அக்கா ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அப்போ பார்த்தா அந்த கடையை பார்த்தோம்னா மக்கள் ஒரு அக்கா, அந்த அக்கா தான் இந்த அக்காவா. இப்போ நம்ம பேஷ் கிளியராக புதிச்சு போகும்போது அவங்களும் ஒன்றான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பேஷ் வந்து நான் கூட போட்டி போடலாமான்னு கேட்குறப்போ உடனே நம்ம பிளாக் வந்து போடலாமே இவங்க ஜிம் லீடர்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க உடனே எதுவுமே எல்லாருமே நம்ம ஆஷையை பார்க்குறாங்க. நம்ம ஆஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது மக்களே. அதுக்கப்புறம் மிஸ்டி வந்து கேட்குறா, உங்களுக்கு எப்படி இந்த போக்கிமான் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறப்போ உடனே இந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிற மக்களே. ஆக்சுவலாக நம்ம மிஸ்டி கேட்டப்போ அவங்களுக்கு எப்படி இந்த போக்கிமான் பிடிக்கும்னு கேட்டப்ப நம்ம அந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிற மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சின்ன பிள்ளை, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாலாம். அப்போ வந்து ஒரு போக்கிமான் வந்து இவள்கிட்ட இவ்வளோ இவ்வளோ வந்து தாக்க வந்திருக்குமா. அப்போ தாக்க வரப்போ பார்த்தீங்கன்னா பயமுறுத்திருக்கு தாக்க வரதுன்னு தர நமக்கு தெரியாது. அப்போ வந்து கரெக்டாக இந்த போக்கிமான் தான் மக்களை காப்பாற்றிருக்கான். அவள் ஆபத்தில் இருக்கிறப்ப இந்த போக்கிமான் காப்பாற்றிருச்சான். வந்து இவளும் இந்த போக்கிமான் பெரிய பார்ட்னராக எப்போலேருந்து இவங்களுக்கு வந்து இந்த போக்கிமான் ரொம்ப பிடிச்சி போச்சான். இவ கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுதான் மக்களே ஃப்ளாஷ்பேக். இதை முடித்த உடனே எங்களுக்கு காமிச்சானால தான் வந்து எப்போதுமே இந்த போக்கிமான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம ஆஷ் வந்து ஆம்பளை குரலில் பேசிடுவோம். உடனே வந்து ஆஷை பார்த்து நம்ம ஆஷ்க்கு ரொம்ப வெக்கமாக போயிருமா. அப்போ பீகாச்சு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பீகாச்சு வருது. மிஸ்ட்ரி வந்து எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரி நோண்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆஷையே போட்டு அப்போ நம்ம பீகாச்சு டவுட்டே இல்லை கன்ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு கண்ட்ரோல் அட்டாக்கை கொடுத்த உடனே நம்ம ஆஷோட தலைமுடி கலைஞ்சிரும் மக்களே. நம்ம ஆஷ் கலைஞ்சோடனே வேறு வழி இல்லாமல் இங்கே வருமா பொண்ணே, நான் அவன் கூட சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கேன், என்னை வந்து இவங்க உள்ளே விடலனால தான் இப்படி வேஷம் போட்டு வந்திருக்கேன், நீ கூட சண்டை போட்டே அவனு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் போக்கிமான் மாஸ்டர் அவனு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு காமிச்சா நம்ம டீம் ராக்கெட்டு மறுபடியும்
அவங்க வேலையை காட்டுறாங்க மக்களே. அவங்க வந்து அந்த பர்ஃப்யூமோட ஃபார்முலா எடுத்துறாங்க போல இருக்குது. எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற காமிச்சா அந்த பொண்ணு வந்து நான் அவங்க கூட போட்டி போட்டே ஆகணும், ஏன்னா அது வந்து போக்கிமான் லீகோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டிக்கு ஆரம்பிச்சிடறா. அப்புறம் எங்கிட்ட பார்த்தா அவள் ஒரு போக்கிமானை இறக்கி விட நம்ம ஆஷ் வந்து அந்த போக்கிமான் பற்றி தெரிஞ்சுக்கிறான் மக்களே. போக்கிடெக்ஸில் இது ஃபுல்லாகவே கொடியால் இந்த போக்கிமானை கவர் பண்ணியிருக்குமா, கொஞ்சம் கஷ்டம் தான் தோற்று மாதிரி சொன்னோடனே நம்ம ஆஷ் வந்து பதிலுக்கு புல்பசார் போக்கிமானை இறக்கி விட்றா மக்களே. கடைசியில் புல்பசார் இந்த கடைசியில் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்து இந்த புல்பசார் எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு போக்கிமானை இறக்கி விட்றான் நம்ம ஆஷ் வந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிட்டு இருக்கான், புல்பசார் தோத்தோடனே நம்ம என்ன போக்கிமானை இறக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த போக்கிமானை யோசிச்சு பார்க்கலாம். ஐயோ அது வேணா நம்மள அடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் வந்து மாதிரி சார்மாண்டர் போக்கிமானை இறக்கி விட்றான். ஏன்னா அந்த போக்கிமானை இறக்கி விட்டா அந்த போக்கிமான் வந்து நம்ம ஆஷே உடச்சு குடிச்சு எடுத்துருமா, நல்லா பயந்துக்கிட்டு சார்மாண்டர் இறக்கி விட்றான். இப்போ அடுத்த 2வது ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சார்மாண்டர் இன்னொரு போக்கிமானை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கடைசியில் நம்ம சார்மாண்டர் ஜெயிச்சிருச்சு மக்களே. அப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, பரவாயில்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிராக் சொல்கிறான் ஆஷ் ரொம்ப பவர்ஃபுல்லானு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற காமிச்சா சார்மாண்டர் ஜெயிச்சிருச்சு 2வது ரவுண்டில். அப்புறம் 3வதாக அந்த பொண்ணு இன்னொரு போக்கிமான், இப்போ 2 போக்கிமான் போயிடுச்சு, 3வது ஒரு போக்கிமான் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. நம்ம ஆஷ் கிட்ட இன்னொரு போக்கிமான் இருக்குது. அந்த போக்கிமான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்மெல் மாரி இறக்கி விடுது மக்களே. அந்த ஸ்மெல் மூலியமாக சார்மாண்டரை நிற்க முடியாமல் சார்மாண்டர் தோத்துருச்சு மக்களே. அப்போ நம்ம ஆஷ் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறப்ப உடனே நம்ம பிகாச்சு தலை உனக்காக நான் சண்டை போடுறேன் தலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஸ்மெல்லில் எதாவது நிற்க முடியாது, அதனால நம்ம பிகாச்சு ஓகே சொல்லுது அதுக்கு சண்டைக்கு. அப்போ ஒரு குரல் பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா டீம் ராக்கெட்டு தான் மக்களே. அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. நாங்கள் அவங்க கூட அவங்க டைலாக சொல்லிவிட்டு கடைசியாக கீழே வராங்க. அவங்களோட டைலாக் இருக்குமே, டைலாக சொல்லி முடிச்சுட்டு கீழே வர அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு வெடிகுண்டு மாரி கொஞ்சம் மியா ஆன் பண்ணி விட்டுருமா. ஆன் பண்ண உடனே அந்த ஜிம்மே உடஞ்சிரும் மக்களே, வெடிச்சிடும், ஜிம்மே வெடிச்சிடும். அப்போ டக்குன்னு ஜேம்ஸ் வந்து கேட்பா ஏன்டா அவசரப்படி வெடிகுண்டு ஆன் பண்ணி அவனுக்கு சிக்னல் தரல சொல்கிறப்ப மியா சாரின்னு சொன்னோன்னே நம்ம ஜஸ்ட் வந்து எங்களுக்கு பர்ஃப்யூமோட ஃபார்முலா கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிட்டாங்க மக்களே. வந்து இறங்கலாம் அதுக்குள்ளே அந்த வெடிகுண்டு வச்சானே அவங்க பறந்து போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மே ரொம்ப நாசமாகிடுச்சு மக்களே. அதனால் ரொம்ப பவர் அந்த ஃபயர் ரொம்ப அதிகமானதுனால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ எல்லோரும் தண்ணியெல்லாம் அடித்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆஷை காட்டுறாங்க மக்களே. பீகாச்சு கொண்டும் பாருங்கள் ஒரு செடியை கப்பில் தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஆஷை காட்டுறாங்க. ஆஷ் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் டீம் ராக்கெட் பேச்சா நான் கேட்டுக்க கூடாது, தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லி அவன் புலவிக்கிட்டு இருக்காங்க மக்களே. அப்போ வந்து மிஸ்டே வந்து விட்டு தள்ளுறா வந்து இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உதவி செய்கிற வேலையை பாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஆஷ் வந்து ஓகே நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் ஸ்குடல் போக்கிமான் இறக்கி விட்றா. நம்ம மிஸ்டி வந்து ஸ்டார் வி போக்கிமான் இறக்கி விட்றா மக்களே. இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்க கடைசியில் எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஜிம்னட் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஓடி வர. அவளோட ஃபேவரட் போக்கிமான் இருக்கும்ல மக்களே, அதை காப்பாற்றிச்சு சின்ன வயசில், அந்த போக்கிமானை காணுமா. சொன்ன உடனே நம்ம ஆஷ் வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளார ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களே. நம்ம பயப்பட்டு அது உள்ளார போகிறான். ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லோரும். நீ பார்த்து போய்ட்டோன்னு சொல்லி மிஸ்டி ஓகேங்கிறா, போய்ட்டு வான்னு சொல்கிறா மிஸ்டியும். அப்போ உடனே நம்ம ஆஷ் அங்கே போயிடுறான். போன உடனே அந்த போக்கிமானை கண்டுபிடிச்சிடறான் மக்களே. அது ரொம்ப பயத்தில் ஸ்மெல் அது என்ன பண்ணும், அது வந்து பயம் வந்தால் மட்டும் ஸ்மெல் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுமா. நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் மக்களே. என்னென்னா ஸ்மெல் அதுக்கு பயம் வரப்போ ஸ்மெல்லை இன்க்ரீஸ் பண்ணுமா, பயம் இல்லாதப்போ ஸ்மெல்லே வராத மக்களே. இப்போ அது ரொம்ப பயத்தில் இருக்கனால ரொம்பவே ஸ்மெல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மக்களே. யார் சொல்லியிருப்பானா ஜிம்னட் ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருப்பா இவங்க ஆஷ் கிட்ட. நம்ம ஆஷ் கிட்ட மட்டும் இல்லை அந்த மிஷேஜ் அவுட்டு கேட்டிருப்பாள் அந்த போக்கிமானை பற்றி. அப்போ சொல்லியிருப்பா மக்களே. இப்போ நம்ம ஆஷ் கிட்ட வர அந்த ஸ்மெல்லோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து நம்ம நம்பிச்சு நம்ம ஆஷ் அதனால் வந்து ஸ்மெல் கொடுக்கல. அப்போ தான் நம்ம ஆஷ் யோசிச்சு பார்க்குறோம், ஆமாம் அதுக்கு பயம் இல்லாதப்ப ஸ்மெல் வராதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு சரிவா போக்கிமான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த போக்கிமானை எடுத்துகிட்டு போகிறான் மக்களே. எல்லோரும் நம்ம ஆஷை பாராட்டுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்ம ஆஷை பாராட்ட கடைசியில் அந்த இடத்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதெல்லாம் நின்று போனதுக்கப்புறம் நம்ம ஆஷை அப்படியே கெத்தா மாசா ஸ்டைலாக அந்த போக்கிமான் எடுத்துகிட்டு வரா மக்களே. அப்படியே எல்லோரும் ஆஷை தான் பார்க்குறாங்க. எப்படியே அடிச்சு பிடிச்சி வெளில வந்துட்டான் நம்ம ஆஷை அந்த போக்கிமானை காப்பாற்றிட்டான். அப்புறம் கடைசியில் ஃபயர் ஆக்சிடென்ட்டும் கொஞ்சம் தூரம் குறைஞ்சிருச்சு ஓவரால் குறைஞ்சிருச்சு. அடுத்த நாளில் காட்டுறாங்க. பார்த்தா அந்த பேட்ஜ் கிடச்சிருச்சு மக்களே. அப்பாடா நம்ம பேட்ச் கிட்டத்தட்ட எத்தனாவது பேட்ஜ் 5வது பேட்ஜ் பிடிச்சிட்டான் மக்களே. 5 பேட்ஜ் நம்ம பேட்ச் ஜெயிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் மக்களே. எப்படியே போக்கிமான் லீக்குள்ளே நெருங்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான். அப்புறம் நான் பேஷ் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறேன். அந்த டீம் ராக்கெட் வந்து உங்களோட அந்த எசன்ஸ் சொல்கிறாங்க அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, அது நிலைமை என்னாச்சுன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்கிறா இல்லை அது வந்து ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஒரு போக்கிமான் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் கொடுக்குற பேட்ஸ்மென்ஸ் கொடுக்குற போக்கிமான், அந்த போக்கிமானோட ஃபார்முலாவாது அதை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம டீம் கிட்ட ஏதோ ஒரு பைப்புக்குள்ளே உட்காந்து திறந்து பார்க்குறாங்க பாருங்கள். அந்த கப்பை அடித்து அடுத்த செகண்ட் அவ்வளோதான் டியூப்பை காட்டுறாங்க. டியூப்லாம் தெரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த டியூப்பை உடஞ்சி வச்சா ஸ்மெல்ல அந்த அளவுக்கு ஐயோ மாற்றிட்டு வைக்கிட்டோமே சொல்லி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன வேலை தான் உருப்படியாக பண்ணியிருக்காங்களோ தெரில. சரி வாங்க அப்படியே இந்த இடத்த காட்டினா அவங்க வந்து எப்படியே 5வது பேஜ் ஜெயிச்சு ரொம்ப
மட்டும் ஜாலியாக இன்னொரு சிட்டியை நோக்கி நடந்து வந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளார வந்துட்டாங்க, வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க மக்களே. வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி இடம் தெரியாமல் மறந்து போயிடுச்சா, எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும்ப்பா, நான் அடுத்த பேட்ச் அடுத்த பொக்கிமான்லாம் பிடிக்கணும் நிறைய அழகாக சொல்லி ஆஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டி சொல்லியிருக்கேன். நம்ம ப்ராக் வந்து இல்லை நம்ம வேறு எதாவது இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வழி தவிட்டாங்களாம். அப்போ வந்து ஒரு பொண்ணு வராங்க, ஒரு அம்மா மாரி வந்து நம்ம ஆஷை கட்டுப்பிடிச்சிட்டாங்க. எப்படா இருக்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத்தனை நாளாக வீட்டுக்கு வரன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தவங்க வந்து நம்ம ஆஷ் வந்து அவங்க பையனை நினச்சிக்கிட்டாங்க. நம்ம ஆஷை வந்து இவங்க வந்து அவங்களோட சொந்த பையனை நினச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறான், இல்லைங்க நான் வந்து ஆஷ் கெச்சப் நான் பரட்டவனை சேர்ந்தப்ப சொல்லிட்டு இருக்கிறப்ப உடனே அந்த அம்மா வந்து சாரிப்பா நான் வந்து நீ வந்து பார்க்க என் பையன் மாதிரி தான் சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஆஷ் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கப்ப உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இங்கே வந்து என் பையன் மட்டும் தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஷ் வந்து தூக்கி வரைய போட்டுருச்சுன்னா அது உங்கள் பையன் மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. பார்த்தா அவங்களோட போஸ்டர் காட்டுறாங்க மக்களே. அந்த போஸ்டரில் கிட்டத்தட்ட நிறைய பேரை காணும் மக்களே. அந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேரை காணுமா. மர்மமான முறையில் இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் காணா போகிறாங்களாம். அப்படி தான் இந்த அம்மாவோட பையனை காணா போயிட்டானா. அந்த பையன் பார்க்க நான் பேஷ் பேர் இருந்தானா, அதனால் வந்து நான் பேஷ் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த அம்மா அவன் பையன் நினச்சி. நான் பேஷ் வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஆஹா என்னையா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆஃபீஸர் ஜெனி அங்கே தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம இங்கே பேசுகிறாங்க, என்ன ஆச்சு சொல்லி நம்ம ஆஷ் போய் கேட்குறான் ஆஃபீஸ் ஜெனிக்கிட்ட, என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப தெரிலப்பா இங்கே இருக்கிற எல்லாருமே மர்மமான முறையில் காணா பாருங்கன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆஷ் வந்து யோசிச்சு பார்க்குறான். அந்த ஒரு அம்மாவை பார்க்குறப்ப நம்ம ஆஷோட அம்மாவே ஞாபகம் இருக்கு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க ஒருத்தர் நம்ம ப்ராக் போய் அவங்கள்ட்ட போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் மக்களே. ஐயோ அப்படி சொல்லி கடலை போட்டுருக்கா. உடனே அந்த மேடம் போய் வேலையை பார்ப்பான்னு சொல்கிறோடனே நம்ம ஆஷ் வந்து அந்த அம்மாவை பார்க்குறான். அவங்கள பார்க்குறப்ப நம்ம ஆஷ்க்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு மக்களே. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஆஷ் யோசிச்சு இல்லை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன் அவங்க பையன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் ஒரு வைராகியத்தோட இறங்கிட்டாங்க மக்களே அந்த பையனை காப்பாற்றி ஆகணுன்ட்டு. ஏன்னா வந்து அந்த அம்மா பார்க்குறப்ப அவங்க அம்மா ஞாபகம் வந்தோடனே நம்ம ஆஷ்க்கு தங்கிக்க முடியலனாலும் அவங்க பையனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்கிறான். இந்த டீம் லீடர்ஸ் எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. கடைசியில் எல்லாருமே ஆஃபீஸ் ஜெனி கூட போய் சேர்ந்து அந்த பசங்களை தேர்றதுக்காக போயிட்டாங்க மக்கள். யாரும் மக்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம 2 வீடியோ போடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா 2 தடவை வீடியோ போடலாம், இல்லைனா போட முடியாது மக்களே.